தமிழ்நாட்டில் பொறியியல் பொது கலந்தாய்வு மற்றும் துணை கலந்தாய்வு நிறைவுற்ற நிலையில் மாணவர் சேர்க்கை விகிதத்தில் மேற்கு மண்டல கல்லூரிகள் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் 2024-25 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை குறித்து மண்டலம் வாரியாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கரூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கிய மேற்கு மண்டலத்தில் 59,679 இடங்களில் 50,039 இடங்கள் நிரம்பியுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கிய சென்னை மண்டலத்தில் 42,204 இடங்களில் 31,909 இடங்களில் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். பொறியியல் மாணவர் சேர்க்கையில் 71.39% விழுப்புரம் மண்டலம் 3வது இடத்தில் உள்ளது. விழுப்புரம், கடலூர், நாகை மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த மண்டலத்தில் மொத்தமுள்ள 10,037 இடங்களில் 7,165 இடங்கள் நிரம்பியுள்ளன. வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களை கொண்ட வேலூர் மண்டலத்தில் 6,675 இடங்கள் நிரம்பிய நிலையில் 3,702 இடங்கள் காலியாக உள்ளன. டைம் ஒரு சென்னை ரீஜனை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் கொங்கு ரீஜன் வந்திருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஆச்சரியப்பட விஷயம் தான் கண்டிப்பாக. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் எந்த கல்லூரியில் நல்ல வசதி வாய்ப்புகள், பிளேஸ்மெண்ட்ஸு, நல்லா சிலபஸை தாண்டி சொல்லித்தராங்க, நல்ல ஃபேக்கல்ட்டி, அதை தேடி தான் போகிறாங்க ஒழிய, அதாவது ஜஸ்ட் லைக் ஒரு காலேஜில் படிக்கிறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நல்லா தோன்றுகிறது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், இன்ஜினியரிங் மோகம் தொடர்ந்து கொஞ்சம் கண்டினியூவாக இருந்தாலும் கண்டிப்பாக மாணவர்களிடையே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸுக்கும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுக்கும் இந்த வருஷம் மோகம் அதிகரித்திருக்கிறது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய திருச்சி மண்டலத்தில் 19,908 இடங்களில் 12,602 இடங்களில் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். 58.24% தென் மண்டலம் கடைசி இடத்தில் உள்ளது. திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி மாவட்டங்களை கொண்ட அந்த மண்டலத்தில் 21,981 இடங்கள் நிரம்பிய நிலையில் 15,764 பொறியியல் இடங்கள் காலியாக உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.